Taste the Daily. புதுக்கோட்டையில் விடிய அரசை கண்டித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஆதரவாக மாணவர்களும் களத்தில் குதித்தனர். புதுக்கோட்டை மன்னர் கல்லூரி வளாகத்தில் பணி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கௌரவ விரிவுரையாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். அவர்களுக்கு ஆதரவாக ஆளுங்கட்சியின் கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி மாணவர்கள் சங்கமும் களம் இறங்கியதுடன் புதன்கிழமை முதல் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். தமிழக அரசுக்கு கேவலம் ஊதியம் வழங்குறதையும் இந்த தமிழக அரசு இன்னும் செய்யலை. அடுத்த தேர்தலே வரப்போகுது. இதனால் வரைக்கும் இந்த யூஜிசி நிர்ணயித்த தேர்தல் வாக்குறுதிகளை யூஜிசி நிர்ணயித்த பணத்தையோ அவங்களுக்கு பணி நிலையத்தையோ இது வரைக்கும் செய்யலை. இதை கண்டித்து இந்திய மாணவர் சங்கம் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கு. அடுத்த கட்டமாக வர புதன்கிழமை வகுப்புகள் புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்தப்போகுது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 164 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் தொடர்ச்சியாக வாயில் முழக்க போராட்டங்கள், அதனைத் தொடர்ந்து வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரியின் வளாகத்திற்குள் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்ச்சியாக இன்று 2வது நாளாக நடத்தி வருகிறோம். எங்களது நீண்ட நாள் கோரிக்கைகளான எங்களை பணி பாதுகாப்பு செய்து பணி வரன்முறை செய்ய வேண்டும். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு உண்டானது. அருப்புக்கோட்டையில் தனியார் நர்சிங் கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரிக்கு உரிய அங்கீகாரம் இல்லாததால் மதிப்பெண் சான்றிதழ், மாற்று சான்றிதழ் கட்டணத்தை திரும்ப வழங்க வலியுறுத்தினர். இதையடுத்து 30க்கும் மேற்பட்ட மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு உண்டானது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனுக்களை வாங்க அரசு ஊழியர்கள் இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் அரசு ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மக்களின் மனுக்களை பெறுவதற்கு போதிய அரசு ஊழியர்கள் இல்லாமல் பொதுமக்கள் சிரமப்பட்டனர். ஸ்டாலினின் நிர்வாக திறமையின்மையால் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போலி நகை அடமான மோசடி வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த வங்கி நகை மதிப்பீட்டாளர் திடீரென மரணமடைந்ததால் உடலை வாங்க மறுத்த உறவினர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறையில் உள்ள பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் நகை மதிப்பீட்டாளராக பணிபுரிந்த ஜீவானந்தம் போலி நகைகளை மோசடியாக சான்றிதழ் அளித்து 50 லட்சம் ரூபாய் வரை பண மோசடி செய்ததாக கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் ஜீவானந்தம் உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டதாக சிறைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் விசாரணை செய்ய வேண்டும் என கூறி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்துவிட்டனர்.